மார்னிங் 9 மணிக்கு கயாக்கிங்க்கு ரெடி ஆகிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே பாகா பீச் பக்கத்தில் இருக்க கயாக்கிங் தான் போகிறோம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா பாகா பீச் பக்கத்தில் இருக்க கயாக்கிங் இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கயாக்கிங் வந்து ஒரு விமன் ரன் பண்ணுறாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து நிறையா டிப்ஸ் கொடுத்தாங்க. எப்படி வந்து ஃபஸ்ட்டு போகணும், ஃபஸ்ட் டைம் கயாக் பண்ணுறவங்களுக்குலாம் எப்படி போகணும், ரூல்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே வந்து சுற்றி மேங்க்ரூவ்ஸ் இருக்குது. இங்கே நம்மளே வந்து ரோப் பண்ணிட்டு வந்துக்கலாம். கைடு வேணா கைடு ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு ஆல்ரெடி வந்து கிருஷ்ணகுமார் அண்ட் ஹாரிக்கு வந்து ஆல்ரெடி நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நாங்கள் கைடு வந்து வேணாம்னு சொல்லிட்டு 2 hours வந்து எடுத்துக்கிட்டோம். ஆமாம், கைடு எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஃப்ரீயாக இருந்தால் 2 hours எடுத்துக்கலாம். நீங்கள் 2 hours கொடுத்துருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக நல்லா இது பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அவங்களோட நம்பரை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். புது பீஸ் இந்த இப்படி இந்த மரத்துக்குள்ளேருந்து வந்திருக்காங்க, உள்ளே மாட்டிட்டு. ஸோ அவங்க வந்து அந்த லேடி வந்து நமக்கு இவங்க நடத்துகிறவங்க வந்து நமக்கு நல்லா ஆஃபர் பண்ணி தந்தாங்க. ப்ளஸ் நல்லா இது பண்ணுறாங்க. இந்த இடமும் நல்லா இருக்குது. சுற்றி பார்த்தீங்களா இப்படி ஒரு வியூ கிடைக்கும் உங்களுக்கு. இப்படி ஆமாம், 7 மணி வந்திருக்கேன். நாங்கள் ஒரு 9 மணிக்கு வந்தோம். வெயில் சுளீர்னு அடிக்குது பார்த்தீங்க. ஆமாம், 8 மணி தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். 8 மணிக்கே வந்துருங்க. இங்கே பாருங்க வெயில். சீசன் டைம். சீசன் எப்போ? நான் உங்களுக்கு அவங்க நம்பர் இது பண்ணுறேன். அவங்க வந்து நமக்கு நல்லா பேசி ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே புக்கிங் கவுண்டர் போட்டு கயாக்கிங்லேயே நிறையா ஸ்கேம் நடக்குன்ற மாதிரி இப்போ சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணால் நான் இந்த நம்பர் கொடுக்குறேன். ப்ரொமோஷன்லாம் கிடையாது. அவங்க நல்லா பண்ணாங்கன்றக்காண்டி உங்களுக்கு தரேன். பாகா பீச்சில் கயாக்கிங், அந்த பாகா பீச் பின்னாடி இருக்க அந்த இதில் கயாக்கிங் பண்ணோன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி போங்க பார்ப்போம். இதில் ரைட்டில் ஹாய். தள்ளிட்டு இங்கிட்டு தள்ளிட்டு வாங்க. என் பக்கம் நோக்கி வாங்க. அப்படியே இதில் திருப்பு முட்டி போடு. வாங்க. என்ன வேணா பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு பக்கமாக கூட போங்க. பாகா பீச் அதோ உங்களுக்கு அந்த தெரியல. இதுக்கப்புறம் வந்து கடல் ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து அவங்களுக்கு கைக்குங்க நம்ம பண்ணிட்டு போயிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலையுமே டபுள் பேக் தான் கொடுப்பாங்க. தனியாக வந்தாலும் 2 எடுத்துகிட்டு போகணும். இங்கே தான் சிங்கிள் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் ஜாலியாக இருக்கேன். ஆடினே இருப்பேன். பாய். கயாக்கிங் போயிருந்தோம். ஸோ இவங்க தான் ஓனர் இருக்கு, உமன் ரன் என்டர்பிரினர். ஸோ இவங்க மூலமாக தான் நம்ம புக் பண்ணி போயிருந்தோம் காலையில். ஸோ உங்ககிட்ட சொல்லுவோம். ஸோ how many years you are doing business? So basically this is my from 3rd, 4th season, and yeah, so I started basically right at the beach 3 years back, and this is the 4th season. I've closed down the business at the beach because people are directly coming and it's becoming very difficult to manage. So make sure guys, next time, how was your experience? Yeah, so it was very good. So we booked in the morning. So based on her suggestion, so the water current, so her suggestion was little bit more late. So based on the current, so morning 10:30 or 11 should be the right time. அவங்க என்ன சஜஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து காலையில் 9 ஏர்லி மார்னிங் கேட்டிருந்தோம். அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தீங்கன்னா தான் அந்த ஃப்ளோ வந்து உங்களுக்கு போகும்போது ஒரு ஃப்ளோவில் இருக்கும். அதே ஃப்ளோவில் நீங்கள் திரும்ப வந்துடலாம். இப்போ நாங்கள் வந்து ரிவர்ஸ் பெடல் பண்ணி வந்தோம். அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் லேட்டாக அந்த வாட்டர் கரண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அந்த மேங்க்ரூவ் பக்கம் போயிருந்தோம், பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ நிறைய பேர்ட்ஸ் பார்க்க முடியல, பட் அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஷோர் பக்கத்தில்
போயிருந்தோம். போட்ஸு ஃபிஷிங் பண்ணுறது பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன ட்ரிப் மாதிரி தான் இருக்குது. So Hariharam wanted to come early morning, but the tides were in not favor. The currents, it was in an opposite flow. So make sure you book one day before and ping me and ask me what would be the right time, because the right time for a good experience is very important. It depends on the moon, so every day the timing changes. Now since Hariharam and his team came in the morning, it's not that tomorrow also the morning would be good experience. It changes every day. Second very important thing is that you book online from Vodekar. I've done branding, trademarking, I've taken copyrights for Baga Kayaking Vodekar. There are many fake websites and a lot of scams happening right now in Goa. Make sure you choose the legit ones. Direct also, some places there are simply people, you know, just getting into the business, having no knowledge, no clue, simply like they are like just entering into the business. So make sure you, even when you are coming here direct, entry to my jetty would be one call or bookings. I don't serve individually. Why not serving in I don't serve direct with 10 people. I serve individually. Sorry, it was my mistake. So I serve individually. What is the main reason? When you serve with 10 people, there are 10 heads. Okay, out of them 2 will be legit ones, working with passion and honesty, but the rest 8 are just, you know, they are putting the business for the sake of investments and not making sure that things are being run properly. And yeah, it's very difficult for me to manage, because the same situation is here. They have their counter and they are not allowing me, like, you know, like even people come from reference, but they are not letting them get served here at the jetty. So it's very important. Many people from Chennai come to me from reference, but if you are coming from reference, make sure you have a photo of this 3rd jetty. Remember, 3rd jetty, or else you give me a call one day before. I'll just show them the I will add your number in the description. Yes. Yeah. Thank you so much for this wonderful Thank you. experience. Bye. காலையில் எழுந்திரிச்சு பேக்கிங் போயிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காண்டி வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இது பேர் தஞ்சாவூர் டிஃபன் ரூம். வந்தோடனே காம்ப்ளிமெண்ட்டாக ரசம் ஒரு சாதம் நல்லா இருக்கு, காரமாக நல்லா இருக்கு. ஆம்பியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கு, ஒரு எக்ஸாட்டிக்காக இருக்கு. ஒரு லிஸ்ட் காட்டிட்டு 360 போங்க இலக்கெல்லாம் வச்சு ரசம் சாப்பிட்டுருக்காங்க. அது ஆனால் ரீஃபில் பண்ணால் திரும்பி 75 rupees கேட்குறாங்க. அதனால அது மட்டும் குடிச்சிட்டு இப்போ நாங்கள் அதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், ஒரு சிக்கன் கொத்து, வெஜ்ஜு கொத்து, 2 பிளைன் தோசை, ஒரு செட் தோசை, ஒரு எக் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது சாம்பார்லாம் வந்துருமா அதுலேயே. அதுவும் இல்லாமல் என்னன்னா, அவங்க இப்போ நீங்கள் சிக்கன் கிரேவியாக தான் இருக்கலாம், அதோட பேஸ் மட்டும் தான், அதை கிரேவி மட்டும் தருவாங்க டேஸ்ட் பார்க்கறதுக்கு. இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு அது வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நார்மல் அப்பளத்தில் வத்தப்பொடியை போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டெல்லி அப்பளம் மாதிரி. ஃபஸ்ட்டு மெனு கார்டை சும்மா திறந்து பார்த்துட்டு தான் பார்த்தா எல்லாமே 500, 600, 350, 450 அதுக்குன்னு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஜாக திரும்பினதுக்கப்புறம் பார்த்தா பிளைன் தோசை இதெல்லாம் வந்து 120, 140 அந்த மாதிரி இருக்குது. நம்ம சென்னை முருகனோட இங்கே காசு கம்மியாக தான் இருக்குது. அதனால நாங்கள் மற்ற நீங்கள் கிரேவி அந்த மாதிரி ரைஸு, கிரேவி, ப்ரானு அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாட்டிக்காக போனீங்கன்னா அதுவும் எக்ஸாட்டிக்காக போகுது ப்ரைஸு. பிளைன் தோசை, இடியாப்பம் இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா ஓரளவுக்கு நாமினல் ரேட்டில் இருக்குது. அதாவது மற்ற இடத்துக்கோட இங்கே கம்மியாக தான் இருக்குது. இது வந்து தோசை வந்திருக்கு சாம்பார் சட்னியோட. ஆனால் அங்கே வந்து 4 வகை சட்னி கொடுத்தாங்க, இங்கே வந்து ஒரு வகை சட்னி தான் இருக்குது. ஓகே தான், ஸ்மெல்லே நல்லா இருக்குது, தோசை ஸ்மெல்லு. ஆமாம், இது அது சட்னி வைக்கிறதுக்கு.
பிளேட்டே ராயலாக இருக்கானா. ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண பிளெயின் தோசை வந்துருச்சு. இவங்க தான் அந்த பிளெயின் தோசை ஆர்டர் பண்ணி பிளைன் தோசை தான் ஆர்டர் பண்ணிருந்தோம். அதில் நெய் ஊற்றிருக்காங்க, அருமையாக இருக்குது. நெய் ஸ்மெல் இங்கே வர வருது. நெய் ஸ்மெல் இங்கே வர சட்னி நல்லா அப்படியே ஒரு சாம்பார் நல்லா இருக்கு. இது வந்து முட்டை தோசை. ஆகா அருமை. அருண் வந்து முட்டை தோசை ஆர்டர் பண்ணினா சாப்பிட்டு பார்த்தோம். முட்டையிலயுமே நெய் போட்டு கொடுத்துருக்காங்க. எங்கனாலும் நெய் ஊத்துறாங்க. எல்லா தோசையிலுமே நெய் போட்டுருக்காங்க. பிளைனா தான் கேட்டோம், ஆனா அது நல்லா ஃபிளேவரா என்னன்னு சொல்லி கொடுக்குது. சூப்பரா இருக்கு முட்டை தோசை. முட்டை நல்லா எல்லா ஃபுல் தோசையிலுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. முட்டை வந்து நல்லா இருக்கு. நான் வந்து செட் தோசை ஆர்டர் பண்ணிருந்தேன். அதுவுமே கடமா குட்டியா சூப்பரா தோசை. ஆனா வந்து ஒரே செட் தோசை சட்னி சாம்பார் தரல. மற்றபடி இது வந்து சிக்கன் கொத்து பரோட்டா வந்திருக்கு. ஆனால் குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது. மற்றதுலாம் நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தக்காளி சாஸ் மாதிரி நிறைய ஊற்றிருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருக்கு. காரம் பெப்பர் போட்டுருக்காங்க, கரெக்டா இருக்கு. கொஞ்சம் தக்காளி இது கூட நல்லா புளிப்பு கொஞ்சம் தெரியுது. டேங்கியாக இருக்குது. டேங்கியா இருக்கு. குவான்டிட்டி கம்மியாக இருக்குது. குவான்டிட்டி கம்மி, டேங்கியா இருக்கு. காரம்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இது எல்லா இடத்துலயும் வந்து சிக்கனை கம்மியாக தான் போடுறாங்க. எக்கை தான் நிறைய போட்டுறாங்க. என்ன சிக்கன் ரைஸ்னாலும் சரி, சிக்கன் கொத்துனாலும் சரி, எக்கு நிறைய போட்டுறாங்க. சிக்கனை வந்து சும்மா போட்டு தராங்க. அவ்வளோதான். வந்து வெஜ்ஜு கொத்து இதுவும் அதே மாதிரி தக்காளி சோப்புல தான் இருக்கு. வெஜ்ஜு கொத்து சாப்பிட்டு இவர் எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு. சூடா இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கு நம்ம ஊர் அளவுக்கு கொதிக்கிறது வாயில் கம்மியா இருக்கு. கொதிக்கிறது நம்ம ஊர் அளவுக்கு என்னங்க. டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா கொஞ்சம் அதே மாதிரி தான் தக்காளி அந்த மசாலா தான் பட் நல்லா இருக்கு. ஓவராலா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓபன் பண்ணு. இது வந்து பொடி தோசை. ஓபன் கடைசியா சாப்பிடுறோம். பொடி போட்டு இது வந்து மெனுலே இல்லை, நாங்கள் கேட்டோம். அதான் இவங்க ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஆமா. ஸோ இப்போ வந்து நமக்கு இது வந்திருக்கு. பொடி தோசை சாப்பிட்றீங்கன்னா இப்போ இதுக்கும் பிளைன் தோசைக்கு என்ன வித்தியாசம்? அதே நான் பிளைன் தோசையில போட்ட மாதிரி இதுல கீ போட்டுருந்தாங்க. இதுல வந்து நமக்காக ஸ்பெஷல் ரெக்வஸ்ட் மெனுல இல்ல, ஆனா போட்டு பண்ணி தரேன்னு பொடி போட்டு தோசை பண்ணி கொடுத்துருக்காங்க. பொடி எப்படி இருக்கு? பொடி வந்து நம்ம பருப்பு பொடி மாதிரி ரொம்ப காரமாலாம் இல்ல, செட்டில்டா இருக்கு. யாருனாலும் சாப்பிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்களை குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. ரொம்பவும் போல நமக்கு ஸ்பெஷலா பண்ணி கொடுத்துருக்காங்க. Anybody have any allergies on the table? No. No? No. Lovely. Requesting you to please take a spoon from the plate. I will start explaining you one by one how the gravy, and you can taste it at the same time. You can come here. This will be more closer for you. Oh, that are not this is only non-veg. Okay, remaining all That veg. later on. First we'll taste the ones which are in the plate. Veg. These are all veg. It's veg and non-veg for me. Okay. Everyone ready with their spoons? Yeah. So let's start with the first gravy. That is your stew. Stew is basically a coconut-based gravy because either side can be enjoyed with chicken, mutton, and with vegetable. And you can have this with appam. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன அவைலபிளோ எல்லாமே சாம்பிள் மாதிரி நம்மளுக்கு இப்போ காமிச்சாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் கோவா வந்தீங்கன்னா, அதுவும் அஞ்சுனா சைடு இருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட் வந்து இந்த தஞ்சாவூர் டிஃபன் ரூம். ஏன்னா எல்லாம் நல்லா இருக்கு. இது பரோட்டா, கொத்து பரோட்டாக்கு இந்த கிரேவி தான் கொடுத்தாங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அருமை. இது பெஸ்ட் ஆஃப் த லாட். நீங்கள் இப்போ இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இருக்கிறதுலே அதிகமாக கேலியான கிரேவி இதை தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு வாழைப்பழம் காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஒரே காம்ப்ளிமெண்ட்ரியில் தாக்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல நமக்கு வந்து இந்த கறி பிடிச்சிருந்தது. ஸோ மெட்ராஸ் கறி வெஜிடபிள்ஸோட கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பரோட்டாக்கும் சேர்த்து நமக்கு கொடுத்துருந்த கறின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் கொட்டிடுச்சு, பரவாயில்ல. அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இடியாப்பம் வாங்கியிருக்கோம். இடியாப்பத்தில் கொஞ்சம் தேங்காய் தூவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பொடி இட்லி மினி கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வாங்கியிருக்கோம், பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கு. ப்ளஸ் இடியாப்பம் கொடுத்தாங்க. இடியாப்பம் எல்லாம் காலி பண்ணிட்டோம். அதுவும் வந்து இந்த ஸ்டூவோட சாப்பிடவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து தஞ்சாவூர் டிஃபன் ரூமில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்து எந்த பீச் போகலான்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப இருந்தது. ஆம்பியன்ஸும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆம்பியன்ஸ் வந்துட்டு
லாஸ்ட்டாக அவங்க நிறையா டிஷ்ஷஸ்லாம் வந்து டேஸ்ட் பார்க்க கொடுத்தாங்க. அதில் எல்லாமே ஓவராலாக நிறைய இல்லை அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையும் எல்லாமே கிட்டத்தட்ட குழம்பு, மோர் குழம்பு, கிரேவி எல்லாமே கொடுத்தாங்க. எல்லாமே ஓவராலாக வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. வரலாம், மஸ்ட் விசிட். நியர் என்ன பீச் கிட்ட இருக்கும்? அஞ்சுனா பீச். நான் உங்களுக்கு லொக்கேஷன் பின் பண்ணுறேன். லொகேஷன் வந்து ஹாரி வந்து பின் பண்ணுவாங்க. மஸ்ட் விசிட். ஒரு தடவை வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் போத் ரெண்டுமே இருக்கு. ஆமாம், டிஃபனும் இருக்குது. டிஃபன் ரூம் பேரில் தான் இருக்குது. லஞ்ச் ரைஸ் வெரைட்டிஸும் இருக்குது. எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லாமே சாம்பிள் கொடுத்தாங்க ஆக்சுவலாக டேஸ்ட் பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னன்னா நம்ம பந்தியில் கொடுக்குற மாதிரி வெத்தலை இல்லை, பாக்கு, வாழைப்பழம் அண்ட் கமர்கட் கொடுத்துருந்தாங்க நம்ம ஊர் ஸ்டைலில். இருங்க, focus ஆகல. வாழை போட்டு சாப்பிட்டு இருக்கேன். அதனால தான் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. பட் நல்லா இருக்குது. ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருக்குது. லஞ்ச் மெனூஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் மெனு ஓகே, பட் ஆம்பியன்ஸ்க்கு கொடுக்கலாம். நேற்று சென்னை முருகன்லேயும் இதே சேம் ரேட்டு தான் நமக்கும் வந்தது. மோரார்லெஸ் அப்படி தான் இருந்தது. பட் லஞ்ச் வாஸ் லிட்டில் பிட் ஹை. ஆனால் டூரிஸ்ட் பிளேசஸில் எங்கே போனாலும் உங்களுக்கு அதே தான். பட் யூ மஸ்ட் விசிட். யூ ஹாவ் என்னென்னா நமக்கு இந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கான மாக்டெயில் காக்டெயில் ஆப்ஷன்ஸ் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குங்க. அது எல்லா இடத்துலையும் இருக்குது கோவாவில். ஸோ கோவாவே அதுக்கு தான் இருக்குது. பார்ப்போம். அடுத்து அடுத்து எங்கே? கேலங்குட்டை பீச். கேளாங்குட்டை. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்